இயேசுவுக்கே புகழ். இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று நம் ஆண்டவர் திருப்பாடல் 115 அதிகாரம் 11 வசனத்தினூடாக இவ்வாறு நம்மோடு பேசுகின்றார். ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போரே, அவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். அவரே உங்களுக்கு துணையும் கேடயமுமா ஆவார். இந்த வார்த்தையினூடாக ஆண்டவர் ஒரு ஆழமான உண்மையை விளங்கி கொள்ள நம்மை அழைத்து நிற்கிறார். அவருடைய நம்பிக்கைக்குரிய தன்மையையும் விசுவாசிகளாகிய எங்களுடைய வாழ்க்கையில அவர் தரும் பாதுகாப்பையும் நமக்கு இன்று தெளிவாக தெரியப்படுத்துகிறார். பல நேரங்களில் நாமே நம்மை காத்து கொள்ள முடியாது என்ற எண்ணம் தோன்றும். அப்பொழுது ஆண்டவர் நமக்கு நினைவூட்டுகிறார், பயம் கொண்டிருந்தாலும் நம்பிக்கையை மட்டும் விட்டுவிடக் கூடாது. நான் உங்களுக்கு உதவியும் கேடகமுமாக இருப்பேன் என்று சொல்லுகிறார். அவருடைய உதவியானது எங்களுடைய தேவைகளுக்கு ஏற்ப அமையும். அவருடைய கேடகமானது எம்மை காயப்படுத்தும் அம்புகளிலிருந்து காப்பாற்றும். அதனால் ஆண்டவருக்கு அஞ்சுவது என்பது பயம் அல்ல, அது நாம் அவரை எந்த அளவுக்கு மதித்து வாழ்வோம் என்பதாகும். நாங்கள் நம்பிக்கையோடு இருந்தால் அந்த நம்பிக்கையை எம்மை குணமாக்கும். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, ஆண்டவர்கிட்ட நம்பிக்கையோடு ஜெபம் செய்தால் நிச்சயமாக அவர் நமக்கு உதவி செய்வார். ஆண்டவரிடம் ஜெபம் செய்வோமா? தகப்பனே, உம்மை என் மனதார நம்புகிறேன். எனது பலவீனங்களிலும் பயங்களிலும் உம்மில் முழு விசுவாசமும் நம்பிக்கையும் வைக்கிறேன். நீரே என் உதவியும் நான் நம்பும் கேடகமுமாக இருக்கிறேன். என்னுடைய மனதிற்கு அமைதியும் என் பாதைக்கு வழிகாட்டும் ஒளியாகவும் இருந்தருளும். ஆமேன்.